ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. அண்ட் சே இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு ஸ்பெஷலான ஒரு டீசர் தான். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வரப்போற படத்துக்கு இன்னைக்கு ஃபைனலி டீசர் விட்டாங்க. இந்த படம் வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் பேன் இந்தியா லெவல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற படம் தான். ஸோ இந்த படம் ஃபைனலி டீசரோட வந்திருக்கு. டீசர் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிளிம்ஸ் அந்த பர்த்டேக்கு ஒரு இது சின்னதா பார்த்தோம். ஸோ அதாவது வேற லெவல், நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு அந்த டீசர், சாரி அந்த கிளிம்ஸு. ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து டீசர் விட்டுருக்காங்க. அந்த கிளிம்ஸு இந்த லெவலில் இருந்துச்சுன்னா டீசர் எந்த லெவலில் இருக்குங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாகவே இருக்குது. அதேமாதிரி இந்த படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுதுங்கும் போச்சுன்னா டக்குன்னு நம்மளுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்துடும்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இது யாரோட படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா யஷ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஓரளவு கேஜிஎஃப்ல பேன் இண்டியா லெவலில் ஓரளவு ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு தான் வந்து வேற ஒரு படம் பேர் என்னன்னா டாக்ஸிக். ஸோ டாக்ஸிக்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு மாதிரி வெளியாக இருக்கும் போல். ஸோ இதுலேயே வந்து அவங்கள பார்க்கும் போது கொஞ்சம் அந்த மாதிரி இந்த கேங்ஸ்டராக அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த கிளிப்ஸில் அது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாங்க, ரொம்ப ராவாக தெரிஞ்சிச்சு. ஸோ இது ஃபைனலி டீசரில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம எஸ் கூட வந்து நயன்தாரா மேம், அப்புறம் கியாரா மேம், அப்புறம் ருக்மணி மேம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து கீது மோகன்தாஸ். எஸ், மியூசிக் பை ரவி பஸ்ரு. ஸோ மியூசிக் வந்து ஆல்ரெடி தெரியும், ரவி பஸ்ரு மியூசிக் வந்து செம்மையாக இருக்கும், சூப்பராக பிஜிஎம்லாம் வேற லெவலில் போடுவாங்கன்னு. இந்த படத்தில் ஹீரோயின்ஸ் நிறையா வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படம் வந்து அதே மாதிரி நம்மளோட அந்த கிளிம்ஸ்லேயே தெரிஞ்சுட்டு நம்ம வந்து எஸ் சார் வந்து நிறைய ஹீரோயின்ஸ் கூட வேற லெவலில் ஒரு காம்போவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல இப்போ இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காங்க, இந்த டீசர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து டீசர் பார்த்துடலாம். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு சீ தட். ஸோ இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்குங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முறை யுத்தம் வேற. பார்ட்டியா? சர்க்கஸ். எல்லாரையும் பகிச்சுக்கிட்டு வாழ முடியாது. பிடிவாதத்தை விட்டுடு. Give up, Raya. Raya. It's over. விஷுவல் பார்க்க ஃபுல் ஹாலிவுட். When I say it's over. Oh, சமலா. இல்ல தரமா இருக்காங்க. Until then. Start. Some Yes. manners. So Fucking manners. Toxic. இது அங்கே தான் நீங்க. I'm home. இது யஷ் தான். Daddy. ஆமா. சம. எஸ். ஸோ நம்ம டாக்ஸிக் டீசர் பார்த்துட்டோம். ஸோ உண்மையிலேயே ஒரு வேற லெவலான ஒரு டீசர். கண்டிப்பாக ஒரு ஹாலிவுட் ஸ்டஃப்ன்றலாம் அந்த லெவலில். கரெக்ட். ஸோ இந்த டீசர்லாம் நம்மள ஆல்ரெடி நம்ம கிளிம்ஸே நம்ம சொல்லியிருந்தோம், வார்த்தைகளே இல்லை வேற லெவலில் விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ டீசர் வந்து அதுக்கும் அடுத்த லெவலில் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஒரு படி எப்படி ஒரு படியாக ஏற்றினா போதும், அவங்க ஏன்னா எப்படியே டாப்பில் போயிடுவாங்க போல். ஸோ வேற லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து நம்ம எஸ் சர்க்க கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு வியூவில் காட்டி அதுக்கப்புறம் இந்த சர்க்கஸ்
சர்க்கஸ்க்கு விஷுவல் காமிச்சிருந்தாங்க. ஸோ சர்க்கஸ்ல ஒரு சண்டை ஃபைட் மாதிரியா இல்லை டிஸ்கஷனா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயம் சர்க்கஸ்ல நடக்குது. ஸோ மெயினாக அந்த சர்க்கஸை சுற்றி தான் நிறைய சீன் இருந்த மாதிரி இருக்குது டீசரில். அது மட்டும் இல்லாமல் நிறைய சிஜி ஒர்க்கும் அந்த எலிஃபெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிஜியில் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. படத்தில் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய சேசிங் இருக்குது, ஃப்ளைட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயமே ஓரளவுக்கு ஹாலிவுட்ல எப்படி தெரியுமோ நமக்கு அந்த மாதிரி படத்தோட குவாலிட்டி. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது தான் ஓவர் அப்படின்னு ஒரு யாரும் ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணுறாங்க ராயாக்கு, நீ இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நீ கொஞ்சம் இது பண்ணும் அப்படின்னு. அப்போதான் எஸ்ஸரோட ஃபேஸ் ரிவீல் ஆகுது. ஸோ இதில் வந்து ராக்கிங் ஸ்டார் அந்த கேஜிஎஃப்ல எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் தெரியுது. பீடு கொஞ்சம் பெருசாக வச்சு முடியெல்லாம் வளர்த்து விட்டுருக்காங்க. அந்த கெட்டப் கொஞ்சம் வயசான கொஞ்சம் மேடம் அந்த கெட்டப் வந்து கொஞ்சம் வேற மாதிரி. இது வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க நம்ம ஹாலிவுட்ல இருந்த அன்னைக்கு எப்படி ஓரளவு அந்த லுக்கு எப்படி இருக்கும், அந்த ரகடா அந்த மாதிரி ஓரளவு அவங்க பார்க்குறதுக்கும் ஒரு சமயம் அந்த ஹாலிவுட்ல வந்து அவங்க எல்லாத்துக்கூடயும் இருக்கும்போது நம்ம எஸ் சார் வந்து உண்மையிலேயே அவங்க கேங்லேயே அங்கே வெளிநாட்டிலே பிறந்து வளர்ந்த மாதிரியே அவங்க தெரிஞ்சிச்சு. தெர் இஸ் நோ அந்த சொல்லுவாங்களா வேற மாதிரி அவங்க தெரியவே இல்லை. இந்தியன் மாதிரி லாங்குவேஜுமே நல்லா அழகா இங்கிலீஷ்ல பேசுறாங்க, செம்மையா அவங்க பேசுறாங்க. அவங்க டைலாக் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. இதெல்லாம் தியேட்டர்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா தியேட்டர் வேற லெவல்ல ஏன்னா குடிச்சிருந்தாங்க. குடிச்சிட்டுமே அந்த லாங்குவேஜ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் தள்ளாடிட்டு அழகா போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லிடுறாங்க. அடிக்கிறது அந்த ஆக்ஷன்லாம் செம்ம பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஆமா அதெல்லாம் ஆக்சுவலா அந்த ட்ரெய்லர் இல்லை சார், அந்த டீசர் பேரே நம்மளுக்கு வந்து டாக்ஸிக், படம் பேரே டாக்ஸிக் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியாது டாக்ஸிக்காக தான் இருக்குது. ஆனால் இந்த அளவு டாக்ஸிக்காக இருக்கும் நினைக்கலாம். ஐயோ ரொம்ப ரத்தமாக இருந்துச்சுப்பா. சூப்பரா காமிச்சிருந்தாங்க டீசரோட குவாலிட்டி, சிஜி எல்லாமே. அது மட்டும் இல்லாம ஹீரோயின்ஸ் யாருமே ரிவீல் பண்ண மாதிரி தெரியல. பட் இதுலயுமே நம்ம இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இது ட்ரெய்லர்லாம் ட்விஸ்ட், சாரி டீசர்லாம் ட்விஸ்ட் கொடுப்பாங்களான்னு தெரியல. நான் அடுத்து இவங்கள முடிச்சுட்டு அடுத்தது வந்து யாருப்பா வில்லன் அப்படின்னு வெயிட் பண்ணா அதில் வந்து எஸ் சார் தெரியுது. மேலே அவருக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இதில் மேபி அவங்க டபுள் ரோல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபாதரும் சன் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து எஸ் சார் ஃபுல் க்ளீன் ஷேப் பண்ணி லைட்டாக ட்ரிம் பண்ணி மீச வச்ச மாதிரி ஒரு லுக் இருந்துச்சு. எஸ் சார் இப்போ நான் பேன் இண்டியா ஆகும்போதுல நிறைய பேர் அவங்களோட ப்ரீவியஸ் லுக்கை பார்த்துருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா எல்லாருமே இந்த கேஜிஎஃப்ல தாடி வச்சு தான் பார்த்துருக்காங்க. பட் நம்ம வந்து ப்ரீவியஸ் அவங்களோட மூவியெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் யூடியூப்ல. ஸோ அதில் வந்து க்ளீன் ஷேப் பண்ணி செம ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு இது இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச இதில் த்ரீ லுக் உண்டு. ஒன்று வந்து தாடி வச்சு கொஞ்சோண்டு முடியை கம்மி பண்ணியிருப்பாங்க, ஒன்று இப்போ தாடி வச்சு முடியை வளர்த்துருக்காங்க, ஒன்றில் ஃபுல் ஷேவ் பண்ணி முடியும் வெட்டி வச்ச மாதிரி ஒரு லுக் இருக்குது. ஸோ இந்த 3 கெட்டப் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபாதர் அண்ட் சன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்களுக்குள்ள பகையா, அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்களா அந்த மாதிரியா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக என்ன அடுத்தது ட்ரெய்லர் வந்துச்சுன்னா மேபி கிளியர் ஆகுமா இல்லை அதுலேயே இன்னொரு ட்விஸ்ட் வச்சு கொண்டு வருவாங்களான்னு தெரியல. உண்மையிலேயே ஒரு வர்த்தான கண்டிப்பா செம்ம வர்த்தான ஒரு டீசர் தான். ஸோ இது வந்து நல்லா ஒரு அந்த தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு லுக்கு அந்த படத்துல கண்டிப்பா இருக்குது. கண்டிப்பா நம்ம எல்லாரும் படத்தை வர தியேட்டர்ல பார்க்கணும். மார்ச் 19 தான் ரிலீஸ் ஆகுது. அந்த 19க்கு இன்னொரு பெரிய படமும் வருது, துரந்தர் 2. ஸோ அது ரொம்ப பெரிய இதாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த மூவி வந்து கண்டிப்பாக வருது. 2 பேரும் முதல்ல வேணும்னு சொல்லுவாங்க. இந்த இதுலையுமே நம்ம இது பண்ண முடியாது, கம்பேரிசன்னு கிடையாது. 2 படமும் பார்க்கலாம். ஆனால் எஸ் சாருக்கு வந்து இந்த படம் எங்களுக்கு உண்மையிலேயே அது வந்து கேஜிஎஃப் வந்து நம்ம ரொம்ப பார்த்துட்டோம். கேஜிஎஃப் லுக்லேயே அவங்கள பார்த்து அதே கேரக்டரை பார்த்துருக்கோம். இதுல வந்து வித்தியாசமான கேரக்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வில்லத்தனமா தான் இருக்காங்க, அது வந்து மறக்க முடியாது. ஏன்னா அது இதுலயுமே அந்த வில்லன் கேரக்டர் தான். பட் ஸ்டில் அதுல ஒரு ஹீரோயிசம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா எப்படி இருக்குன்னு. இன்னொன்று என்னன்னா வந்து இதுல மியூசிக் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த ஃபுல் அந்த விறுவிறுப்பை கொண்டு போனது நம்ம மியூசிக் தான். வேற லெவல்ல ரவி சார் வந்து பிச்சு இது பண்ணிட்டாங்க. என்ன இதுலலாம் வந்து பாட்டுலாம் வந்துச்சுன்னா செமையா இருக்கும். ஏன்னா இதுல வந்து மேபி இருக்கும், கண்டிப்பா இருக்கதான் போகுது. ஏன்னா இந்த டைலாக்ஸே அவ்வளோ நம்ம ஆக்சுவல் படம் சொல்லுவாங்களா, நம்ம இது வரைக்கும் படம் பார்த்ததை விட இந்த படத்துல வந்து டைலாக் டெலிவரிலாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அவங்க ஆக்சென்ட்டாக இருக்கட்டும், அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கும் சூப்பராக அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு பாட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. ஸோ என்ன பார்க்கலாம் எப்போ அடுத்த பாட்டு, ட்ரெய்லர் வரைக்கும் டைம் இருக்குது. அட்லீஸ்ட் பாட்டையாவது ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ பாட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ வந்துச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணுவோம். Bye friends, like, share, comment, subscribe. Thank you.